ஜேசிஐ பாளையங்கோட்டை ஏஞ்சல்ஸ் சார்பில் கிரியேட்டிவ் காம்படிஷன் நிகழ்ச்சி பாளையங்கோட்டையில் உள்ள ஜான் டவரில் வைத்து நடைபெற்றது. ஜேசிஐ பாளையங்கோட்டை ஏஞ்சல்ஸ் தலைவர் மேரி ஜோஹ்னியா ஜீஃபா, செயலாளர் ரோஸ்லின், பொருளாளர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டியின் பட்டய தலைவரும் மேக்ஸ்வெல் பர்னிச்சரின் உரிமையாளருமான சமூக ஆர்வலர் திருமலை முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இது வந்து விமனுக்குன்னு தனியாக ஒரு லாம் ஒன்று எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பாளையங்கோட்டை ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி. அதிலிருந்து எப்போவுமே விமன்ஸ்க்கான ஒரு சியர்ஃபுல்லான அவங்கள ஊக்கப்படுத்துகிற ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அது வந்து சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதிலிருந்து பெருசாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கிட்ஸை ஊக்கப்படுத்துகிற மாதிரி எதாவது பண்ணலாம். ஏன்னா கிட்ஸ் வந்தால் மாம்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, அப்போ தான் விமன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க. பசங்க இருக்காங்கன்னு உள்ளே இருக்கிற மாம்ஸ் எல்லாமே வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மரை பேஸ் பண்ணி நாங்கள் கிட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், அவங்களையும் அப்போ தான் மாம்ஸும் கொஞ்சம் வெளியே வருவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நல்லாவே போச்சு. அண்ட் அதோட சேர்த்து பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் பிளான் பண்ணோம். அவங்களும் கொடுத்தாங்க. அண்ட் தே டு கெட் சம் ஆர்டர்ஸ். அவ்வளோதான் சார். இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட்ஸ் வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ப்ரைஸ் வாங்குறாங்க இல்லை, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் இங்கே வந்து பசங்க பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களாவே ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு எங்கு வந்து அவங்களாவே ஒவ்வொன்றா நான் இதில் சேர்ந்துக்கிறேன்னு அவங்க பண்ண பேரண்ட்ஸுமே அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி சரியா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்ஸ் கேட்க பேமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஓகே, அப்போது வந்து கிட்ஸுக்கு இன்னும் பண்ண மாம்ஸும் வெளியே வருவாங்க, மாம்ஸோட டேலண்ட்ஸும் வெளியே வரும். அதுக்காக தான் நாங்கள் மாம் அண்ட் கிட்னு வச்சோம். குக்கரியை வந்து பண்ணோன்னா குக்கரி வந்து அந்தளவுக்கு கொடுத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க வரல, ஆனால் வந்த வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. மாம்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, கிட்ஸும் சேர்ந்து பண்ணோன்னு சொன்னப்போ கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அவங்களையும் ஒர்க் பண்ண வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இவங்களும் சேர்ந்து செஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப எந்துவாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னும் வரும் காலங்கள்லேயும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறோம். இதுக்குமே நாங்கள் எஃப்எம் ரேடியோவிலலாம் கொடுத்தோம், அதேமாதிரி நாங்கள் இனிமேல் ப்ரொமோஷன்ஸ் கொடுப்போம். தெரிஞ்ச உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை விட சூப்பராக இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸோடு நாங்கள் உங்களுக்கு நல்லாவே செஞ்சு தரோம். அண்ட் மாம்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிங்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த இதை பிளான் பண்ணோம். விமென்ஸ் உள்ளே இருக்காதீங்க, கம் அவுட், உங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வாங்க. தேங்க்யூ.